ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரிங்க, நான் போன வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதில் சிலதை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாமும் நம்மள மாதிரி தானே சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. நம்மள மாதிரி அதே ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் நம்ம குண்டாயிட்டமே அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான். ஜீன்னு சொல்லுவோம், அதாவது மரபணு. நம்மளோட மரபணுவில் இருக்க நம்ம பாரம்பரியமாக நமக்கு ஒரு உடம்பு வரும், உடல்வாகு. அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். அது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம பிரெயினில் சில ஹார்மோன்ஸ் இருக்குங்க. சிலது இல்லை, மோஸ்ட்லி நம்ம உடம்புல ஒரு சின்ன அசைவு, நம்ம விரல் நகத்துலேருந்து இந்த பாதத்துலேருந்து தலைமுடியிலேருந்து மொத்தமாக எல்லா விஷயத்துக்குமே நம்ம பிரெயின்லேருந்து நமக்கு கிடைக்கிற சிக்னல்ஸ் அண்ட் அங்கேருந்து கிடைக்கிற ஹார்மோன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே அதுதான் மூல காரணம். அங்கேருந்து நமக்கு இந்த டைஜஷனுக்கு இந்த ஃபுட்டை நம்ம செமிக்கிறதுக்குமே ஆன ஹார்மோன்ஸும் அங்கேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அதில் எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகலாம். அவங்களுக்கு இருக்கிறது அந்த சாப்பாடு நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அடித்து தள்ளி எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு அப்படியே ஃபிட்டாக இருக்க மாதிரியான ஹார்மோன்ஸாக இருக்கலாம். நமக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம். அது கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக கூட அதோடைய இது கொஞ்சம் கம்மியாகி கூட நமக்கு அது பாதிப்பு ஏற்படலாம். இது ஒரு விஷயம் இருக்குது இதில். அடுத்தது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம், அந்த ஹார்மோன்ஸ் அதிகம் சுரக்கிறதால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஹார்மோன்ஸு ப்ராப்ளம்னால, அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதுல உள்ள ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒபிஸாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அவங்க ஒன்றும் சாப்பிட்றது கூட பெருசாக இருக்காது, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அதெல்லாமும் இதில் உள்ள பிரச்சனை தான். அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்னா, ஸ்ட்ரெஸ் ஆகிறது கூட எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா ஓவராக சாப்பிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த அழுகிற டைமில் கூட நல்லா சாப்பிடுவாங்க. அதை அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வழியாக அந்த சாப்பாட்டை அவங்க நினைக்கிறாங்க. அது அது தப்பாக போய் முடியலாம். அதாவது உடம்பு கொஞ்சம் வெயிட் போடலாம், அதுவும் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. சொல்ல முடியாது, இத்தனை காரணங்கள் இருக்குது. ஆனால் மெயின் ரீசன் நம்ம தேர்ந்தெடுக்கிற சாப்பாடு, நம்மளுடைய தூக்கம், நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற அந்த எக்ஸசைஸ், நம்ம உடம்பை நம்ம எந்த அளவுக்கு வருத்தி உழைக்கிறோம், இதெல்லாமும் நம்ம அதில் வருது. இதுதாங்க மெயின். அடுத்தது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலான்ட்டு. ஆனால் அதுக்கும் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பாடு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக, நம்ம சாப்பாடு கரெக்டான முறையில் சாப்பிட்றோமா, சாப்பிட்ற பொருளோட தரம் என்ன, நல்லதா கெட்டதா, இதெல்லாமும் நம்ம பார்க்குறது ரொம்ப அவசியங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சாப்பாடு ஒரு அத்தியாவசிய தேவை. ஆனால் இப்போ நம்ம அதை அத்தியாவசிய தேவையிலேருந்து எடுத்து ஆடம்பரம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுட்டோம். இப்போ சாப்பாடு ஒரு ஆடம்பர பொருளாயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப்லேயே சொல்கிறேன், நிறைய ஃபுட் ரிவ்யூ சேனல்லாம் நிறைய இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கடையில் போயிட்டு எல்லா ஃபுட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க, விதவிதமாக காட்டுறாங்க. ஐயோ, சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அப்படியே யூடியூப் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணான்னா பார்த்தா ஆஹா அப்படின்னு அப்படியே சாப்பிட அப்படியே டெம்ப் பண்ணுது நம்மளை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய் ரிவ்யூ பண்ண சேனல் ரிவ்யூ எங்கே ஹோட்டலில் பண்ணாங்களோ அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு அதை எடுத்து ஃபோட்டோவாக எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு அந்த மாதிரி அப்படி வந்தால் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அது நம்ம சாப்பாடு கரெக்டாக இருக்கான்றது போக அதை வச்சு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி வேலை காட்டுற அளவுக்கு சாப்பாடு நம்ம வேறு லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம். அது ரொம்ப ஆபத்தானதுங்க. அது நல்லதே கிடையாது. பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கோங்களேன். அவங்க முன்னாடி காலத்தில் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஓரளவுக்கு சத்தான பொருளே சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் களி சாப்பிட்ருப்பாங்க, கம்பு,
அந்த மாதிரி நிறையா சிறுதானிய வகைகள்லாம் அதிகம் சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் அப்பா கூட சொல்லுவார், இட்லி எல்லாம் வந்து ஏதோ தீபாவளிக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் இட்லியே செய்வாங்களாம். சரிங்களா? இட்லி செய்கிறதே வந்து பெரிய பண்டிகை அப்போ தான் செஞ்சுருக்காங்க. அந்த இட்லி இப்போ நமக்கு டெய்லி கிடைக்குது. அதாவது நம்ம சாப்பாடு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. நம்மளுக்கு எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு காசு இருக்குது. வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு காசு இருக்குது. ஈஸியாக கிடைக்குது. அந்த சாப்பாடு நமக்கு வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து ஒரேடியாக ரொம்பவும் அதுக்கு வந்து நம்ம அந்த சாப்பாடு அதோட மரியாதை இழந்துருச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது ஓவராக அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது, பண்டிகைக்கு சாப்பிட்ட உணவை நம்ம டெய்லி சாப்பிட்றோன்னா அது எவ்வளோ ஸ்பெஷலான உணவு. அதை நம்ம டெய்லி சாப்பிடும்போது என்னாகும், அதை நம்மளே யோசிச்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம், அவங்களுக்கே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பாதி வயசுக்கு மேலே அவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி மருந்தடித்த உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்ல உணவு சாப்பிட்டு பாதி நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கே இப்போ என்னென்ன பிரச்சனைங்க வருதுன்றதை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்கோம். நம்ம நிலைமை நினச்சி பாருங்கள். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற உணவு, அந்த மாதிரி சாப்பாடு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து இன்னும் வந்து இப்போ இருக்கிறது வந்து என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டு அது வந்து நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் விடும், அது எவ்வளோ ஆபத்தானது, அதோட ரிசல்ட் என்னங்கிறத வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நமக்கு இன்னும் வயசு இருக்குது, நமக்கு இன்னும் குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்குது, எத்தனையோ இருக்குது. நம்ம வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து, சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு. அந்த சாப்பாடே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இப்போ உங்கள் ஆயுட்காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த ஸ்பேனில் நீங்கள் இவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு எழுதியிருக்கிறத நீங்கள் முன்னாடியே ஒரேடியாக சாப்பிட்டீங்கன்னா என்னாகும், அந்த உடம்பு அதை மிஷினில் இப்போ பாருங்கள், ஒரு கிரைண்டர் இருக்குங்க, அதில் நம்ம ஓவராக போடுறோம், ஒரே டைமில் மொத்தமாக போடுறோம். அந்த கிரைண்டர் சுற்றுமா? சுத்தாது. ஏன்னா அதோட லிமிட்டு, அதோட கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். பின்னாடி சாப்பிட வேண்டியதெல்லாம் மொத்தமாக முன்னாடியே சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்றும் சாப்பிட முடியாது போயிடுங்க. அப்புறம் சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு நமக்கு சொல்லிடுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, அப்பப்போ சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் எப்போயாவது அந்த அக்கேஷ்னலாக அதை உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக சாப்பிட முடியுன்ற நிலமையிலே நீங்கள் கடைசி வரையும் இருந்துட்டு போயிடலாம். ஏன் எல்லாத்தையும் மொத்தமாக இப்பயே சாப்பிட்டு கடைசியில் ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போய் ஏங்க நமக்கு இந்த வம்பு? கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுக்கலாம்ல லைஃப் லாங்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணி இருக்குது பார்த்திங்களா, பிரியாணி மேலே ரொம்ப எல்லாத்துக்கும் ஆர்வம் அதிகம். பிரியாணின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. எல்லோரும் பிரியாணிக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் எனக்கு கூட பிடிக்கும் தான், இருந்தாலும் நான் வந்து எப்போயாவது அக்கேஷ்னலாக சாப்பிடுவேன், அடிக்கடி சாப்பிட மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி கடையே எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடிய காலையில் பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, டிஃபனுக்கு பிரியாணி, அப்புறம் டின்னருக்கு பிரியாணி, நடுராத்திரியில் கூட பிரியாணி. இத்தனையும் பிரியாணி டே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த உடம்பு என்னத்துக்காக ஆகும்? கொஞ்சம் நம்ம உடம்பை நம்ம தான் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், ஆனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப அடிமையாகிடக்கூடாது. அப்புறம் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிட்றத பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. சாப்பாடு வந்து நமக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை தானே தவிர, அதை நம்ம வந்து ரொம்பவும் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னா அது நம்மளை வேறு மாதிரி நிலைமைக்கு தான் கொண்டு போய் விடும். அதனால் நம்ம வந்து சாப்பிட்லாம், அதை வந்து நம்ம தெளிவாக சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்றது என்ன, நம்ம சாப்பிட்ற டைம் என்ன, இது நமக்கு சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், நான் நியூஸ்லலாம் பார்த்தேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு 13 வயசு பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நிறையா பழைய கெட்டுப்போன கறியெல்லாம் போட்டு சமைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து பிஸ்னஸாக பார்க்காம அது வந்து அவங்க தொழில் தர்மத்துக்கு உட்பட்டு அவங்க செய்யணுன்றது என்னோடய கோரிக்கை. ஏன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லை சாப்பாடுன்றது.
அந்த சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு தர்றது நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அப்படி நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு அவங்க யோசித்து அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை வந்து நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். சரிங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது, நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.